நம்ம கட்ட போகிற வீட்டில் வாங்க போகிற வீட்டில் இந்த மாதிரி ஒரு ரூம் இருக்கணும் அப்படின்னு ட்ரீம் பண்ணி வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி இங்கே ஒரு ரூமில் 2 ரூம் கொடுத்துருக்குறாங்க. 16x16 2 கிங் சைஸ் பெட்ரூம் ஃபுல்லி இன்டு ஒர்க்ஸ் லோட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கிறாங்க. வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஃபேமிலி லிவிங் ஸ்பேஸ்லாம் ட்ரெடிஷ்னல் டைப்பில் ஆத்தங்குடி டெயில் ஒர்க்கோடு அமைஞ்சிருக்குதுங்க. இன்றைக்கி நம்ம ஒரு 3.3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 2200 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு டியூப்ளக்ஸ் மாடல் 3 BHK வீடு பார்க்க போகிறோம். இது ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் வீடுங்கனால வீட்டோட இன்டு ஒர்க், எக்ஸ்ட்ரூ ஒர்க், வீட்டோட பிளான் எல்லாமே வந்து செம்மையாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியான என்ட்ரன்ஸோடு அமைஞ்சிருக்குங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 3.3 சென்ட் லேண்ட் ஏரியா 2200 ஸ்கொயர் ஃபீட்டில் டியூப்ளக்ஸ் மாடலில் கட்டியிருக்கக்கூடிய ஒரு 3 BHK வீடு. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ப்ரீமியமான ஒரு டிசைன், டெக்ஸ்சர் ஒர்க், டெயில் ஒர்க், ப்ரொஃபைல் லைட்டோட டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. நீட்டான கலர் காம்பினேஷன் பெயிண்டிங் ஒர்க்கும் உபயோகப்படுத்தியிருக்காங்க. என்ட்ரன்ஸில் ஃபோல்டபுள் டைப்பில் ஹெவியான கேட் கொடுத்துருக்குறாங்க. உள்ளே வந்ததும் 11:30 அளவில் பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாக விடியூட்டி பார்க்கிங் டைல்ஸ், வாலுக்கு ஃபுல்லாக டெக்ஸ்சர் டிசைன் ஒர்க், சீலிங்கில் நிறையா ஸ்பாட் லைட்டோட ஃபால் சீலிங் ஒர்க்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கிங் ஏரியாலேயே போர்வெல் வாட்டர் சம்ப் இருக்குது. வீட்டை சுற்றியுமே நடந்து வந்துக்கலாம். செட் பேக் ஸ்பேஸ் இருக்குது. வீட்டோட பேக் சைடில் யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸும் கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல இன்வெர்டர்லாம் வச்சுக்கலாங்க, அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ரைட் சைடில் EB மீட்டருக்கான ஸ்பேஸ் கவர் பண்ணி ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இது வீட்டோட ரைட் சைடில் இருக்கக்கூடிய செட் பேக் ஸ்பேஸ். இந்த இடத்துல ஒரு அவுட் சைட் காமன் டாய்லெட் கம் பாத்ரூம் இந்தியன் ஸ்டைலில் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க, கம்ப்ளீட்டாக டெயில் ஒர்க்ஸோட. மெயின் என்ட்ரன்ஸ் டோர் தேக்கு மரத்தில் நல்லா வைடாக இருக்குங்க. நிலவுலாம் நல்லா பெருசாக கொடுத்துருக்குறாங்க. சிம்பிள் ட்ரெடிஷ்னல் டிசைன். இந்த டோருக்கு கிரனைட் ஸ்டெப்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்ததும் நம்ம பார்க்குறது 16x16 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு லிவிங் ஸ்பேஸ். சீலிங்கில் உட்டன் தீமில் இருக்கிற மாதிரியான ஃபால் சீலிங் ஒர்க் செம்மையாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. வீடு ஃபுல்லாமே ஃப்ளோரிங்க்கு நல்லா கிளாஸியான டெயில் ஒர்க்ஸ் லே பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நமக்கு மல்டிமீடியா டிவி நெட்டும் அதுக்கு பக்கத்துலேயே பூஜா கேபினெட்டும் சூப்பரான டிசைனில் லைட்டிங் ஒர்க்ஸோடு வந்துடுதுங்க. இந்த லிவிங் ஸ்பேஸோட லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்காக 2 இடத்துல பெரிய பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. லிவிங் ஸ்பேஸோட ஒன் சைட் வாலில் வால் ஸ்டிக்கரிங் ஒர்க்லாம் நல்லா ப்ரீமியமாக இருக்குது. இது வீட்டோட கிச்சன் கம் டைனிங் ஸ்பேஸுங்க. என்ட்ரானது ஒரு காம்பாக்டான டைனிங் ஸ்பேஸ், அதை தாண்டி ஒரு நல்ல ஸ்பேஸான கிச்சன் ஸ்பேஸ் இருக்குது. இந்த டைனிங்க்கும் கிச்சனுக்கும் இடையில ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் லைட்டிங் ஒர்க்ஸோட அமைச்சு கொடுத்து பக்கத்துலேயே ஹேண்ட் வாஷ் பேஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதை வந்து கண்டினியூ பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க் மாதிரி ஹேங்கிங் லைட்டோட டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. கிச்சன் ஏரியாவோட வாலுக்கு ஃபுல்லாமே யூனிக்கான டெயில் ஒர்க்கு, கிரனைட் பேனலிங் ஒர்க்கோட லைட் அண்ட் வென்டிலேஷனுக்காக 2 இடத்துல விண்டோ, ஒரு எல் டைப் கவுண்டர், அதுக்கு போக பேலட் டைப்பில் கவுண்டர்லாம் கிரனைட் ஒர்க்கில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. கீழே ஃபுல்லாமே நிறைய பேஸ் யூனிட்ஸ் இருக்குது. அப்போ வால் யூனிட்டு, டால் யூனிட்டு, லைட்டிங் ஒர்க்கோட டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. மேலே இருக்கக்கூடிய இந்த RCC லாஃப்க்கு போர்ட் ஒர்க் பிளான் பண்ணி நல்ல ஒரு அக்லரிக் ஷீட் ஃபினிஷிங்கில் ஒரு சூப்பரான ப்ரீமியம் மாடுலர் கிச்சனை வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே ஒரு பேக் சைடு என்ட்ரன்ஸ் டோர் கொடுத்துருக்குறாங்க. வீட்டோட பேக் சைடில் இருக்கக்கூடிய அந்த யூட்டிலிட்டி ஸ்பேஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க. இந்த இடத்துல நீங்கள் வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. கவுடு டைப்பில் ரெடி பண்ணி கிளே ஜாலி ஒர்க் எல்லாமே வாலுக்கு பண்ணியிருக்கிறாங்க. இங்கே ஃபுல்லாமே டெயில் ஒர்க்ஸ் இருக்குது. டைனிங் ஸ்பேஸில் நம்ம விருப்பப்பட்டால் ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரியும் விருப்பப்படாட்டி க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரியும் ஃபோல்டபுள் டைப்பில் சின்ன ஒரு டைனிங் டேபிள் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. டைனிங் கம் கிச்சன் வழியாக வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம்க்கு நம்ம ரீச் பண்ணிக்கலாம். பெட்ரூமோட டோருக்கு நீட்டான உட்டன் டோர் நல்லா தீம் பேஸில் டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்குறது 10x16 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட என்ட்ரன்ஸ் டோரில் இருக்கக்கூடிய அந்த லீஃப் டிசைனுக்கு தீமுக்கு ஏற்ற மாதிரி பெட்ரூமோட வால் ஸ்டிக்கரிங் ஒர்க் எல்லாமே பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டோரேஜுக்கான வார்ட்ரோப்பு, ஸ்டடி டேபிள், லாஃப்ட் கபோர்டு இருக்குது. அது போக ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்துருக்குறாங்க. லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு 2 பக்கத்தில் பெரிய பெரிய ஜன்னல்கள் இருக்குது. இங்கே நமக்கு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. 5 டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க உட்டன் தீம்லேயே. 5x6 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் டாய்லெட் கம் பாத்ரூம் தான் நம்ம பார்க்குறோம். ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கட் டைல்ஸ், வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸியான செராமிக் டைல்ஸ், பெட்ரூமோட கலர் தீமுக்கு ஏற்ற மாதிரியே டெயில் ஒர்க் எல்லாமே சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு வைடான ஸ்டார்கேஸ் வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கு கொடுத்துருக்காங்க. கிரனைட் ஒர்க்கில் அமைஞ்சிருக்கு. ஹேண்டில்ஸ்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது. இந்த ஸ்டார்கேஸ் ஸ்பேஸோட லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு 2 பக்கத்தில் ஜன்னல்கள் இருக்குது. மேலே வந்ததும் இங்கே நம்ம பார்க்குறது ஒரு ஃபேமிலி லிவிங் ஸ்பேஸ்.
10க்கு 16ங்கிற அளவில் கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் கிடைக்கிற மாதிரி ஃப்ளோரிங்க்கு ஆத்தங்குடி டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. சீலிங்கில் மாடர்ன் லுக் கிடைக்கிற மாதிரியான ஃபால் சீலிங் ஒர்க் இருக்குது. பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுத்துருக்கனால இந்த லிவிங் ஸ்பேஸ் நல்ல லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனோட அமைஞ்சிருக்குங்க. இது வீட்டோட செகண்ட் பெட்ரூம். 16x16 நிறைய பேர் நம்ம வாங்க போகிற வீட்டில் கட்ட போகிற வீட்டில் இந்த மாதிரி ஒரு ரூம் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு பெரிய கிங்ஸஸ் பெட்ரூமாக கொடுத்துருக்குறாங்க வீட்டோட செகண்ட் பெட்ரூமை. இங்கே ஒரு உட்டன் காட் சைடு டேபிள் ஹெட்போர்ட் டிசைனோட பிளான் பண்ணி சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க் கூட பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டோரேஜுக்கு ஒன் சைட் வால் ஃபுல்லாமே 16 கிளிக்குமே வார்ட்ரோப்கான ஸ்பேஸு. அங்கேயே நமக்கு ட்ரெஸ்ஸிங் யூனிட், ஸ்டடி டேபிள், லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமான லுக்கோட செம்மையாக இருக்குது. அதுபோக வால் ஸ்டிக்கரிங் ஒர்க்கு, அந்த வால் ஸ்டிக்கரிங் இருக்கக்கூடிய வாலில் மல்டிமீடியா டிவி யூனிட் உட்டன் காட்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் கொடுத்துருக்குறாங்க. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குங்க. நல்ல ஒரு பெரிய டாய்லெட் கம் பாத்ரூம் 6க்கு 7ங்கிற அளவில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. வெஸ்டர்ன் ஸ்டைல் அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு பெரிய கிளாஸோட சூப்பரான தீமில் இருக்கக்கூடிய டெயில் ஒர்க்கோடு அமைஞ்சிருக்குங்க. நம்ம ட்ரீம் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு பெட்ரூம் இல்லை, 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. வீட்டோட 3வது பெட்ரூமே 16x16 சைஸில் அமைச்சிருக்கக்கூடிய கிங் சைஸ் பெட்ரூம் தான். இங்கேயும் நமக்கு கம்ப்ளீட் இன்டூ ஒர்க்ஸ் பார்க்குறதுக்கு ரிச் லுக் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் பெட்ரூமில் பார்த்த மாதிரியே எல்லா இன்டூ ஒர்க்ஸ், லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கான ஜன்னல் எல்லாமே இருக்குங்க. ஆறுக்கு 8ங்கிற அளவில் இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. செகண்ட் பெட்ரூமில் பார்த்தோம்ல நல்ல ஒரு ப்ரீமியம் டாய்லெட் கம் பாத்ரூம் அதே மாதிரி. இது ஒரு ஓப்பன் ஸ்பேஸ். இங்கே நமக்கு டெரஸ் போகிறதுக்கான ஸ்டேர்கேஸ் வந்து ஸ்பைரல் டைப்பில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பேஸோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே கூல் அண்ட் டெயில் ஒர்க். அதே மாதிரி வீட்டோட டெரஸோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே கூல் அண்ட் டெயில் ஒர்க் இருக்குது. மேலே 2 வாட்டர் டேங்க் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த வீடு கோயம்புத்தூரில் துடிலூர்லேருந்து டுவர்ட்ஸ் கணுவாய் போகக்கூடிய ரோட்டில் கட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேசிஸான 3 BHK வீடு. இந்த வீட்டை ஒரு கேட்டட் கம்யூனிட்டி லேஅவுட்குள்ளே கட்டியிருக்கிறாங்க. இந்த வீட்டில் லேண்ட் இன்டோக்ஸோடலாம் சேர்ந்து 1,52 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே ப்ரீமியம் வீடு தேடிட்டு இருக்கீங்கன்னா கீழே கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள்.